நடமாட முடியாது, எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கணும்னு சொல்லி ஐயாவும் இந்த கட்சியும் போட்ட பிச்சைகளை ஒரு மனிதன் இன்றைக்கு நம்ம ஐயாவுக்கே துரோகம் பண்ணி இந்த நம்ம ஐயா கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. நான் அக்கப்போர் பண்றேன்னு சொல்றாரு. நான் உன்னை மட்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய உயிர் மந்திரி பதவி ஆசை காட்டுறாங்க, பணத்தாசை காட்டுறாங்க, எதுக்கும் மயங்கிய கூட்டம் என்று கூட்டம், எதற்குமே மயங்காத கூட்டம். ஒன்றுக்கு மட்டும் மயங்குவோம். என்னத்துக்கு மயங்குவோம்? ஐயாவுடைய அன்புக்கு மட்டும்தான் மயங்குவோம். இன்னொன்னு ஐயா அவர்களே, நான் அதிகமா பேசணும், மன்னிக்கணும். ஐயா அவர்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கத்தை துவங்கினார். அவருடைய மகனாக இருந்தாலும் கூட அவருக்கு அன்றைக்கு 6-7 வயசு. அவரை பார்த்து இந்த சங்கத்துக்கு கட்சிக்கு வந்தோமா? நம்முடைய ஐயா அவர்களை பார்த்து வந்தோமா? சொல்லுங்க, யாரை பார்த்து வந்தோம்? ஐயா அவர்களை பார்த்து வந்தோம். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர். எதையுமே எதிர்பார்க்காமல் அன்பை பாருங்க. ஒன்னு சொல்லணும், ஐயா மாதிரி அன்பு காட்டுறதுக்கும் கோபத்தை காட்டுவதற்கு மாறலை. எப்படின்னா, திண்டிவனம் போனா அதான் நம்ம தப்பு பண்ண திட்டுவாரு. திட்டிட்டு திண்டிவனத்துல வந்து சேலரோடு நம்ம திரும்புவோம். திரும்பவே போன் வரும். தண்டமணி ராஜா போன் போட்டு கொடுப்பாங்க, நான் ஐயா பேசுறாங்கம்பாங்க. ஏன்பா நான் உன்னை திட்டுறது கோபம் மாறுதா? கொடுப்பா, நான் உன்னை திட்டுறது உரிமை இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இந்த இந்திய நாட்டில் யாராச்சும் உண்டா? யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஐயா அவர்களே, உங்களுக்காக ஒட்டுமொத்த சேலம் மாவட்டமும் சிறிதளவும் சேதாரம் இல்லாமல் உங்களோடு இருக்கிறோம். உங்களோடு மட்டுமே இருப்போம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்போம். நன்றி, வணக்கம்.